திருடியாவது 4 காசு சேர்த்து, ஏமாத்தியாவது 4 காசு சேர்த்து, பொய் பேசியாவது 4 காசு சேர்த்து, உனக்கு பிழைக்க தெரியல. இதுதான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறை. அதனால் பாவ புண்ணியங்களை பற்றி யாருக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் அடையக்கூடிய தண்டனைகளை பற்றியுமே கவலை இல்லை. தண்டனைகளுக்கு தயாராகி தான் அந்த பாவத்தையே செய்யறான். பேசுறது பூரா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேதாந்தம் பேசுவான். நாட்டில் மறுபடியும் புழுகு மூட்டையான ராமாயணமும் மகாபாரதமும் மறு ஒளிபரப்பில் போயிட்டு இருக்குது. எங்கேயோ நாடு ரொம்ப நேர்மையாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா மிக கேவலமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லாமே தயாராகிட்டான். அதனால் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வேஸ்ட்டு. மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுவதை விட முட்டாள்தனமான செயல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.